இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய பாபுஜி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. சுஜாதாவோட ட்ரேட்மார்க் ஸ்டோரி. இந்த கதையோட ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். அதை நம்ம கதை முடிக்கிறப்பதான் அது தெரியும். என்ன உடனே எண்டுக்கு போய் நீங்க பாத்துறாதீங்க. எண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கேட்டாலும் நமக்கு புரியாது. இந்த கதையை கேட்டோம் அப்படின்னா ஞாபகம் வருதேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி கண்டிப்பா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் அல்லது கேட்கிறப்பவே நமக்கு நம்ம காலேஜ் டேஸ் ஞாபகத்துக்கு வரும். சரி, கதைக்குள்ள போலாம். நான் அமெரிக்கா சென்றிருந்த போது 1999 பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை துவக்கி வைத்து பேசச் சொன்னார்கள். ஜார்ஜ் ஹார்ட் போன்ற அறிஞர்களும் பல அமெரிக்க தமிழர்களும் தமிழ் மாணவர்களும் வந்திருந்தனர். தேநீர் இடைவெளியின் போது ஒருவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். என் வயதுதான் இருக்கும் அவருக்கு. இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று என் அத்தனை நியூரான்களிலும் தேடினேன். அவரே அருகில் வந்து, ரிமெம்பர் மீ, ஐ எம் பாபுஜி என்று சொன்னார். மை காட், பாபுஜி, டேய், இங்க என்ன செய்யற? முன்மயிரை இழந்திருந்ததால் சட்டென்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனசுக்குள் அடர்ந்த முடியை வைத்து பார்த்த அடுத்த கணமே எனக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. 5ஆவதிலிருந்து பிஎஸ்சி வரை என்னுடைய கிளாஸ்மேட். நான் அமெரிக்கா 15 வருஷம் ஆகுதுரா. பெர்க்லியில இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஸ் இட் கிரேட்ரா என்றேன் நான். நீ பெரிய எழுத்தாளன் ஆகிவிட்டியாமே, என்னுடைய கதை எழுதிக்கிட்டியா? இல்லடா, இன்னும் இல்ல என்று சொன்னேன். நீ மட்டும் அன்னைக்கு என் கூட எஸ்ஆர்பி கால்ல விழ வரலன்னா இந்த உலகம் ஒரு நியூரோ பார்மாகாலஜிஸ்ட இழந்திருக்குண்டா. எங்கேயாவது ஏஜி ஆபீஸ்ல கிளார்க்கா இருந்திருப்பேன் என்று என்னை கட்டி அணைக்காத குறையாக தோள்மேல் கை போட்டு டீ கிளாஸை உயர்த்தினான். அவனுடைய அமெரிக்க மனைவி அவனை விட பெரியவள் போல இருந்தாள். ஜேன், ரிமெம்பர், என்னை காப்பாற்றியவன் என்று சொல்வேனே, ரங்கி. ராங்கி, ஓ யா, எப்படி மறக்க முடியும்? இதுவரைக்கும் என்கிட்ட அதை 100 தடவை சொல்லிட்டியே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். கூட்டத்தில் இருந்து விலகி மொட்டை மாடியில் 2 சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தோம். ரங்கி என்னை கட்டி தழுவிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுத்தான். லால்குடி பேசஞ்சர் ஆபீசர்ஸ் ட்ரெயின், எஸ்ஆர்பி, திஸ் இஸ் அன்பிலீவபிள் இல்ல என்றான். நானும் நீயும் பெர்க்லியில, நீ எழுத்தாளனாக, நான் ஆராய்ச்சியாளனாக. வாட் அ சர்ப்ரைஸ். ஆபீசர்ஸ் ட்ரெயின் திருச்சி ஜங்ஷனுக்கு லால்குடியிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு சரியாக காலை 9:08 வரும். லால்குடி பேசஞ்சரை நாங்கள் ஆபீசர்ஸ் ட்ரெயின் என்று கூறுவோம். முனிசிபாலிட்டியில் 9 மணிக்கு சங்கு பிடிப்பார்கள். கீழச்சித்திரை வீதியில் இருந்து அப்போது புறப்பட்டால் கூட 6 அமர ஸ்டேஷன் போய் சேர்ந்து விடலாம். என்னுடன் பாபுஜியும் வருவான். இருவரும் சிறு வயதிலிருந்து ஒரே கிளாஸ், ஒரே வயது. பூவராகவன் என்ற நிஜப்பெயர் சொல்லி யாரும் அவனை அழைப்பதில்லை. எல்லோருக்கும் அவன் பாபுஜி தான். நன்றாக படிப்பான், பாடுவான், நன்றாக கிரிக்கெட் ஆடுவான். அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே கிண்டி, அண்ணாமலை, காரைக்குடி என்று 3 இன்ஜினியரிங் கல்லூரிகள் தான். ஃபார்வர்டு கிளாஸ் என்பதால் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காதவர்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்தோம். கிளாஸில் பக்கத்தில் உட்காருவோம். ரொம்ப மடிமஞ்சி இல்லை. அவ்வப்போது சிகரெட் குடிக்க தயங்க மாட்டான். உற்சாகமாக பேசுவான். யாரையும் கிண்டல் பண்ண மாட்டான். எதையும் அலசி பார்த்து அறிந்து கொள்வான். பாபுஜியும் நானும் ரயிலில் உட்கார சீட் இருந்தாலும் கதவை திறந்து வைத்து காலை தொங்க போட்டு கொண்டு வழி நடையில் பயணம் செய்வதுதான் பெரிய சாதனையாக கருதுவோம். டவுன் ஸ்டேஷன் போவதற்கு முன் காலடியில் காவிரி ஓடும். இப்போது போல பெண்களை எல்லாம் சைட் அடிப்பதெல்லாம் கிடையாது. காரணம், பெண்களே கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டார்கள். போனால் சிஸ்டர் ஆக்கி விடுவார்கள் என்கிற அபத்தமான பயம். இந்திரா காந்தி, எஸ்ஆர்சி கல்லூரி எல்லாம் அப்போது இல்லை. அதனால் பெண்களில் மேற்கொண்டு படிக்க வெகு சிலரே சென்னைக்கு அனுப்பப்பட்டனர். ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் SSLC படித்த பின் வீட்டில் இருந்து கொண்டு கல்யாணத்துக்கு காத்திருப்பார்கள். தையல் கிளாஸ், இந்தி கிளாஸ், தவறாமல் பாட்டு கிளாஸ். சித்திரை வீதி எங்கும் பாட்டுக்கார நானாவாத்தியார் அவரது புத்திர புத்திரிகள் மேற்பார்வையில் லம்போதராவை ஹார்மோனிய சுருதியுடன் அபஸ்வரமாக இறைப்பார்கள். சில பெண்கள் வயலின் கற்றுக்கொள்வது பூனை பிரசவிப்பது போல கேட்கும். பணக்கார வீட்டு பெண்கள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு ஹைஸ்கூலிலோ ரங்கராஜா கொட்டகையிலோ தேவர் ஹாலிலோ அரங்கேற்றுவார்கள். மற்ற பெண்கள் ஏரோப்ளான், பாண்டி ஆடுவார்கள். புளியங்கொட்டை,
கிளித்தட்டு ஆடுவார்கள். நவராத்திரிக்கு அலங்காரம் பண்ணிக் கொள்வார்கள். ஒருத்தருக்கொருத்தர் மருதாணி இட்டுக்கொண்டு உனக்கு பத்தி இருக்கா எனக்கு பத்தி இருக்கா என்று சர்ச்சை பண்ணுவார்கள். ஒரே போர். இவ்வாறு தினம் தினம் கல்லூரிக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் பாடம் படிக்க ஜாலியாக சென்று கொண்டிருந்த பரவசமான நாட்களில் பாபுஜியின் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயல் அடித்தது. முதல் வருடம் படிக்கையில் எஸ்ஆர்பி என்னும் எஸ்.ஆர். பரமேஸ்வரன் ப்ரொஃபசர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எடுப்பார். மொத்தம் 45 நிமிட வகுப்பு. 30 நிமிடம் சொல்லித் தருவார். 15 நிமிடம் நோட்ஸ் கொடுப்பார். அதை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒரு முறை பாபுஜி நோட்டு புத்தகம் எடுத்து வரவில்லையோ, பேனா பென்சில் இல்லையோ, உடம்பு சரியில்லையோ, ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காக நாங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்க இவன் மட்டும் கன்னத்தில் கை வைத்து பக்கத்தில் எழுதி கொண்டிருந்த என்னை பார்த்து கொண்டிருந்தான். ஜோசப் காலேஜின் பிஎஸ்சி வகுப்பறைகள் கேலரிகளாக இருக்கும். நவராத்திரி கொழு மாதிரி உட்கார்ந்திருப்போம். மாணவர்கள் எல்லோரும் விரிவுரையாளர் கண்ணுக்கு தெரிவார்கள். முன் பெஞ்சின் பின் பம்ம முடியாது. எழுதாத பாபுஜியை எஸ்ஆர்பி நோட்ஸ் கொடுப்பதை நிறுத்திவிட்டு பார்த்தார். எனி ப்ராப்ளம் கேட்டார். அவருக்கு சற்று மாறுகன். மாணவனை பார்க்கிறாரா கடிகாரத்தை பார்க்கிறாரா என்பது சில வேளைகளில் குழம்பும். பாபுஜி என்னைத்தான் கேட்கிறார் என்று எண்ணி என் முகத்தை பார்த்தான். யூ வித் த ப்ளூ ஷர்ட் யூ என்றார் அவர். வாட்ஸ் ஹிஸ் நேம் மானிட்டர்? பாபுஜி தான் நீலச்சட்டை. ஆர் பூவராகவன் சார் என்றான். எழுந்திரு என்றார் அவர். எழுந்தான். உடம்பு சரியில்லையா? இல்லை என்று பாபுஜி தலையாட்டினான். நன்றாக படிப்பானே தவிர இங்கிலீஷ் வராதவனுக்கு. நாக்கு புரளவில்லை. பின்னையே நோட்ஸ் எடுத்துக்கல? உனக்கெல்லாம் தெரியும்னா கிளாஸுக்கு எதுக்கு வர்ற? என்னால அறியாமைய மன்னிக்க முடியும், ஆனா அலட்சியத்தை மன்னிக்க முடியாது என்று இங்கிலீஷில் பிளந்து கட்டி நல்ல பாம்பு போல மூச்சு விட்டு பாபுஜியை வெளியே அனுப்பினார். நாங்கள் ஒருத்தர் கூட எழுந்து சார் அவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எல்லோருக்கும் பயம். பாபுஜி கண்ணை துடைத்துக் கொண்டு வெளியே போனான். கிளாஸ் முடிந்ததும் வாசற்படியிலேயே கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான். மானிட்டர் ஜிஆர், ஏண்டா உடம்பு சரியில்லை அதனாலதான் எழுதல, ரங்கராஜன் நோட்ஸ பார்த்து எழுதிக்கிறேன்னு சொல்றது தானே என்று கூறினான். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதரா எனக்கு? எஸ்.ஆர். பரமேஸ்வரன் அவரது அடுத்த கிளாஸில் பாபுஜியை முதலில் பார்த்து, என்ன நோட்ஸ் எழுதிக்க உத்தேசமா இல்ல உனக்கு நோட்ஸே தேவையில்லையா? அவன் அசட்டு சிரிப்பை தப்பாக புரிந்து கொண்டு அவனை கடைசி மேல் வரிசைக்கு அனுப்பினார். விதி பாருங்கள், அவனை வைத்து விளையாடி. அப்போதெல்லாம் சென்ட் ஜோசப் காலேஜில் நன்றாக படிக்கிற பையன்கள் ஒரு கோஷ்டியாக இருப்பார்கள். வானாடி, லால்குடி, விஷாண்டியார் கோவில், உத்தமர் கோவில், ஸ்ரீரங்கம், திருச்சி ஆண்டாள் ஸ்ட்ரீட், பட்டர் ஒர்த் ரோடில் இருந்து வரும் எங்களை எல்லாம் தயிர் வடைகள் என்று கூறுவார்கள். முன் வரிசையில் அவசரமாக இடம் பிடித்து உட்காருவோம். படிக்காமல் ஊர் சுற்றுகிற தடி பசங்கள் ஒரு கோஷ்டியாக இருப்பார்கள். பெரும்பாலும் கண்டோன்மெண்ட் கேம்பியன் போல ஆங்கிலோ இந்திய பள்ளிகளில் இருந்து வருவார்கள். சிவப்பாக வாட்ட சாட்டமாக இருப்பார்கள். ஹாக்கி, பேஸ்கெட் பால் நன்றாக ஆடுவார்கள். பிசிக்ஸ், மேத்ஸ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராதவர்களுக்கு. கடைசி மேல் வரிசையில் உட்கார்ந்து கொண்டு பாட புத்தகத்துக்குள் துப்பறியும் கதைகள் படிப்பார்கள். இங்கிலீஷ் பேசுவார்கள். லெக்சரர் போர்டில் ஏதாவது எழுதும் போது பேப்பர் அம்பு அடிக்கும் கெட்ட பழக்கம் அவர்களில் சில பேரிடம் இருந்தது. பாபுஜியின் புது வரிசையில் இருந்து அப்படி திறமையாக ஏவப்பட்ட அம்பு ஒன்று கிளாஸ் முழுவதும் கிளைடர் போல பறந்து எஸ்ஆர்பியின் கிராப்பின் பின்பகுதியில் போய் செருகிக் கொண்டது. அவர் தலை திருப்ப அதுவும் திரும்பியது. பையன்கள் எல்லாம் சிரித்து விட பாபுஜி அதிகமாகவே சிரித்தது தப்பாகிவிட்டது. அவர் பூவராகவன் கெட் அப் என்றார் அநியாயமாக. உடனே வெளியே போ, கிளாஸ் முடிஞ்சதும் என ஸ்டாப் ரூம்ல வந்து பாரு என்றார். அவன் தொடைகள் நிஜமாகவே நடுங்கின. உடனே ஜுரம் வந்திருக்கும் அவனுக்கு. அவனை கடுமையாக பார்த்து, நீ நல்ல குடும்பத்து பையன்னு நினைச்சேன், உனக்கு நான் ஏன் டிசி கொடுத்து அனுப்பக்கூடாது என்று கடுமையாக கேட்டார். சார் நான் என்ன சார் செஞ்சேன் என்று கேட்டான் அழா குறையாக. யாரோ அடிச்சது? அது யாரோ அடிச்சது சார், நான் இல்ல. யாருன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன். நான் முன்பெஞ்சு ஆசாமி சார், அவங்க பேரு கூட எனக்கு தெரியாது. அது யாரு பேர் என்னங்கிறத வியாழக்கிழமைக்குள்ள கண்டுபிடிச்சு காகிதத்தில் எழுதிக்கிட்டு வரணும். அதுக்கு பின்னாடிதான் உன்னை கிளாஸ்ல உட்கார அனுமதிப்பேன், இல்லைன்னா உனக்கு டிஸ்மிஸ் என்றார் அவர். பாபுஜி என்னடா இது வம்பா போச்சு என்று ஜி ரங்கநாதனிடம் சொன்னான். அவன்தான் மானிட்டர். டிசாசோ தான் அடிச்சாண்டா, அவங்க யாரையும் காட்டி கொடுத்துறாத,
மொரட்டு பசங்க அவங்க. ஹாக்கி ஸ்டிக்கால முட்டிய பேத்துருவானுங்க. நான் என்னடா செய்யறது? வியாழக்கிழமை கேப்பாரேடா. நான் வேணா சொல்லி பாக்குறேன்டா. ஆனா அவர் கேக்குற ஜாதியா தெரியலடா. ஏரோ அடிச்சது யாருன்னு சொல்லலனா டிடிசி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரேடா. டேய், அவர் பண்ணாலும் பண்ணுவாரு. அது முசுடு. எதுக்கும் நீ நேஷனல்ல விசாரிச்சு வை. பாதி டேர்ம்ஸ்ல எடுத்துப்பாளான்னு. அங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் கிடையாதேடா. அப்ப கிடையாது. வேற ஏதாவது சேரேண்டா. பி இங்கிலீஷ் ஹிஸ்டரின்னு. எங்க அப்பா கேட்டா தோலை உரிச்சிருவாரா என்றான் பாபுஜி. பேக் பெஞ்ச் பசங்க பண்றாங்க பாரு, அது மாதிரி நோட்ஸ் எடுக்கலைனாலும் எடுக்கிறாப்ல பாவனை பண்ணணும்டா. எந்த ட்ரிக் கூட தெரியலையா? அவர் எதை வேணா மன்னிப்பாரா. நோட்ஸ் எடுக்கலன்னா மன்னிக்கவே மாட்டாரு. உனக்கு இருக்கு பாரு. டேய், என்னடா நாத்தடிக்குது? பாபுஜி அடக்க முடியாமல் வேஷ்டியில் கொஞ்சோண்டு நம்பர் 2 போய்விட்டான். வந்தது வரட்டும் என்று வியாழக்கிழமை பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் பாலுவை போய் கேட்டான். அவன் ஒரு குருட்டு யோசனை சொல்லி இருக்கிறான். எஸ்ஆர்பியினுடைய அடுத்த 2-3 கிளாஸ நீ கட்டடிச்சிரு, மறந்துடுவாரு. நல்ல யோசனையாக அவனுக்கு பட்டதால் அவர் கிளாஸ் 3ஐ நழுவ விட்டான். நான் சொன்னேன், வேண்டாண்டா, விஷ பரீட்ச பாரு, வேற ஏதாவது உருப்படியா யோசனை இருந்தா சொல்லு. எனக்கு சட்டென்று எந்த யோசனையும் தோன்றவில்லை. வியாழன், வெள்ளி, சனி, திங்கட்கிழமையும் நழுவ விட்டு செவ்வாய்க்கிழமை போவதாகத்தான் இருந்தான். சற்றும் எதிர்பாராமல் திங்கள் அன்று எல்கேக்கு பதில் இவர் வந்து விட்டார். பாபுஜி சகலமும் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்க, புவராகவன் ஸ்டாண்ட் அப் என்று கூறினார். என்னுடைய வகுப்புகளுக்கு வராம இருந்தா பொறுப்புல இருந்து மீண்டுக்கலாம்னு பாக்குறியா? நாளைக்கு பிரின்சிபால் அலுவலகத்திலிருந்து லெட்டர் வாங்கிட்டு போ. சார் சார் பிளீஸ், நோ எக்ஸ்கியூசஸ். உன்ன மாதிரி ஒழுங்கற்ற மாணவனை நான் என்னோட 25 வருஷ சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. கெட் அவுட். பெனின்சுலர் ஹோட்டலில் போய் தோசை காஃபி சாப்பிடும் போது அவன் சாப்பிடவே இல்லை. பெல் அடிப்பதற்கு முன் லாலி ஹாலில் நான், கூஷார், பாபு, கலாம், பாபுஜி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கையில் அவன் நிஜமாகவே அழுது விட்டான். சொக்காயால் அடிக்கடி கண்ணை துடைத்துக் கொண்டான். எல்லாம் போச்சுரா, டிசி கொடுத்து அனுப்பிட தீர்மானிச்சுட்டாரா. ஆபீஸ்ல கேட்டேன், பிரின்சிபால் கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சான். இனி என்ன ஸ்ரீரங்கநாதர் கூட காப்பாத்த முடியாது. என்ன செய்யறது? நாளைக்கு தபால்ல லெட்டர் போயிடுமே என்று அழுதான். அதிகாலையில எழுந்து போஸ்ட்மேனை துரத்தி பிடிச்சிடலாண்டா. அதையும் பார்த்துட்டேன்டா. ரிஜிஸ்டர் தபால் கொடுக்க மாட்டாரு என்கிட்ட. பேசாம செத்து போயிடட்டுமா? கேனத்தனமா பேசாத. எந்த மார்க்கமும் தென்படலையடா என்றான் அவன். குரல் கம்மி போய்விட்டது அவனுக்கு. ரங்கு கடையில் இது பற்றி பேச்சு வந்தது. ரங்கு, ஏதாவது வழி சொல்லேண்டா. ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கு. என்ன? நேரா போய் அவர் காலில் விழுந்துரு. பிடிச்ச காலை விடாத, எழுந்திருக்காத. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயமே சரணாகதி தாண்டா. பாபுஜி என்னை பார்த்தான். டேய் ரங்கா, நீயும் வரியாடா? காலில் விழுறதுக்கா? காலில் விழ வேண்டாண்டா, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு. மெயின் கார்டு கேட்டில் முன் ஸ்டாப்பில் இறங்கி சர்ச்சை தாண்டி ரோட்டை கடந்து ஐஸ்கிரீம் பார்லருக்கு பின்னால் கல்லூரி சார்ந்த ஸ்டாப் காலனி குவார்டர்ஸில் இருந்தார் எஸ்ஆர்பி. நாங்கள் போன போது 4-5 டியூஷன் பையன்கள் காத்திருந்தார்கள். ஒரு இளம் பெண் யாரு வேணும் என்று கேட்டது. நாங்கள் பதுங்கி, சார் இருக்காரா என்றோம் மெல்ல. பேரு ரங்கராஜன்னு சொல்லுங்கோ. என்ன போய் இங்கோன்னு சொல்லிண்டு என்று கூறிவிட்டு சிரித்தாள் அந்த பெண். உட்கார், வருவார். அப்பா, யாரோ ரங்கராஜனா? அந்த பெண் ஒரு 6 வயசு பையனை பாதுகாத்து கொண்டிருந்தாள். அந்த பையன் யாரையும் பார்க்காமல் சுவரையே பார்த்து கொண்டிருந்தது சற்று வினோதமாக இருந்தது. பாபுஜி ஃப்ரெண்டு பண்ணிக்கொள்ளும் உத்தேசத்தில் பையன் பேர் என்ன என்று கேட்டான். கோவிந்தன் என்றாள் அந்த பெண். கோவிந்து, எப்படி இருக்க? ஷேக்கான் கொடு. அந்த பையன் கையை பிடித்தான். அவன் பாபுஜியின் கைவிரலை பிடித்து எடுத்து பார்த்து கை குலுக்கி விட்டு தழுக்கென்று சிரித்தான். அந்த பெண் ஆச்சரியத்துடன், ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்றான் என்றாள். இவனுக்கு என்ன என்று கேட்டேன். பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கான். யாரையுமே நேரா பார்க்க மாட்டான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உங்களை நிமிந்து பார்த்திருக்கான். தலை சின்னது, அதனாலதான்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. சரியா போயிடும்னு சொல்லி இருக்காரு. 1-2 தலைகளா சொல்லுவான். பிட்ஸ் வரும். கோவிந்த் பாபுஜியின் கைவிரலை முன்னும் பின்னும் ஆட்டி சிரித்துக் கொண்டிருந்தான். உடல் நன்றாக வளர்ந்திருக்க, மூளைதான் சற்று பின்தங்கி இருந்தது. எஸ்ஆர்பி வெளியே வந்தார். காலேஜில் புஷ்கோட்டும் பியு சின்னப்பா நடையுமாக இருப்பவரை வீட்டில் பனியனுடன் பார்க்கும்போது அவ்வளவு பயமாக இல்லை. நீயா என்றார் அவர். அவருடைய முகம் இறுகியது. உன்னுடைய மேட்டர் முடிஞ்சு போச்சே,
நத்திங் கேன் பி டன். பிரின்சிபாலை பார்த்துட்டு டிசி வாங்கிட்டு போ. அப்பா, கோவிந்த் இவனை பார்த்து சிரிச்சாம்பா. இஸ் இட் என்றார். பாபுஜி தன் வாழ்க்கையே அதில் தான் தொங்குவது போல் கோவிந்துக்கு விளையாட்டு காட்டினான். ஆன ஆன அழகர் ஆன என்று கை ரெண்டையும் காதாக்கி கொண்டு தலையை ஆணை போல ஆட்டினான். கோவிந்து அடக்க முடியாமல் சிரித்தான். எஸ்ஆர்பியின் கண்களில் முதல் முறையாக நீரை பார்த்தேன். He has never done this before. கடவுள் ஏதோ உன்னை பத்தி இவன் மூலமா செய்தி சொல்ல விரும்புறார் என்று அவர் சொன்னார். ஆமா சார், ஆமா சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ரவுடி எல்லாம் இல்ல சார் என்றேன் நான். என்னுடைய கண்களும் கலங்கி இருந்தன. நீ ஏண்ட அலற? அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் என்று சொன்னேன். எஸ்ஆர்பி பாபுஜிக்கு கொடுத்த தண்டனையை 3 நாட்கள் தள்ளி போட சம்மதித்தார். நீ வராத என்னோட வகுப்புகளோட பாடங்களை நோட்ஸ் எழுதி படிச்சுட்டு வரணும். அதுல ஒரு டெஸ்ட் வைப்ப. அதுல சரியா எழுதிட்டா உனக்கு மன்னிப்பு. போனா போறதுன்னு தான். பாபுஜி என்னை பார்த்தான். டே, 3 நாளா? உடனே ஒப்புக்கடா என்று சொன்னேன். பாபுஜியின் பிரச்சனை அதோடு தீரவில்லை. என்னிடமிருந்து எல்லா நோட்ஸையும் வாங்கி காப்பி எடுத்துக்கொள்ள சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்திருந்தான். 4 மணிக்கு வந்தவன் தொடர்ந்து எழுதி அதை முடிக்க இரவு 8 மணியாகிவிட்டது. ஐயோ, இதையெல்லாம் படிக்கணுமேடா, 2 நாள்ல எப்படிடா படிக்க போறேன் என்று ஏறக்குறைய அழுது கொண்டே கேட்டான். எல்லாத்தையும் கட அடிச்சர்றா. அவன் வீட்டுக்கு திரும்பும் போது வானம் இருண்டு மழை வந்தது. தெப்பலாக நனைந்து விட்டான். அவன் எழுதின நோட்ஸ் எல்லாம் பாழாகி விட்டது. சொட்ட சொட்ட நனைந்து வந்து என் வீட்டு சங்கிலி கேட்டை அசைத்தான். உள்ளே வந்து சட்டையை பிழிந்தான். நான் அவ்வளவுதாண்டா, என் விதி தாண்டா என்ன துரத்துது என்று சொன்னான். வருத்தப்பட்டான். என்னடா ஆச்சு என்று கேட்டாள் என் பாட்டி. மழை வந்து எல்லாம் வீணா எடுத்து பாட்டி, பெருமாள் சதி பண்றார் என்று வருத்தப்பட்டான். இதுக்காக மழையில வந்தியாடா? டேய், நீ படிச்சிருக்கியாடா அந்த பாடமெல்லாம் என்று என்னை கேட்டான். ஐயோ, ஆளு விடுறா, என்னால சொல்லித்தர முடியாது. டேய், எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி எல்லாம் தப்பு தப்பா நடக்கணும்? என்னுடைய ஜாதகமே அப்படியா? ஒரு நாள் நோட்ஸ் எழுதாம இருந்தது ஒரு பெரிய குத்தமாடா. இதுக்கு இப்படி அடுத்தடுத்து தண்டனை வருதே. எனக்கு பேப்பர்ல அம்பு எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது பாட்டி என்றான் பாட்டியை பார்த்து. அதற்கு பாட்டி, கவலைப்படாத, சில வேளைகள்ல கிரகம் அப்படிதான் படுத்தும். திருமஞ்சன காவேரி தாண்டி அம்மா மண்டபம் ரோட்ல அனுமார் கோயில் இருக்கு பாரு, அவருக்கு வடமாலை சாத்திரதா வேண்டிக்கோ. பாட்டி, இத்தனை லேட்டா வேண்டிக்கிண்டா எந்த அனுமாரும் என்ன காப்பாத்த முடியாது. போங்க பாட்டி. நீ அப்படிதான் நினைச்சுட்டு இருக்க. உடனே நீ சைக்கிள் எடுத்துட்டு போய் சேவிச்சுண்டு வேண்டிட்டு வா என்று சொன்னேன். மெல்ல நச நசவென்று பெய்த மழை அவன் திரும்பி வந்ததும் வலுத்தது. வானமே உடைவது போல சத்தம் கேட்டது. வளைகுடாவில் காற்றழுத்தம் குறைந்து புயல் ஃபார்ம் ஆகி ராத்திரி முழுக்க பேயாய் காற்றடித்தது. ஜன்னல்கள் எல்லாம் மடேர் மடேர் என்று திட்டின. பக்கத்து வீட்டு பாலு குடையை எடுத்துக்கொண்டு தெருவில் நுழைந்த அடுத்த கணம் அது கூடாகி கருப்பு துணி மட்டும் விண்ணில் பறந்தது. நல்ல வேளை அவன் குடையை கைவிட்டான். இல்லையேல் அவனையும் தூக்கி கொண்டு போயிருக்கும். முழுமையான புயல் காற்று வீச கரண்ட் போய்விட்டது. தந்தி கம்பங்கள் கொண்டை ஊசிகள் போல வளைந்தன. சித்திரை தேர்முட்டியிலிருந்து ஒரு தகர பாலம் விடுதலை பெற்று பிரித்து கொண்டு சித்திரை வீதி முழுவதும் கண்ணா பின்னாவென்று அல்லாடிவிட்டு ரங்கசாமி கோனார் வீட்டில் போய் மோதி ஓட்டை பெயர்த்து விட்டது. ஒருவரும் வெளியே போக முடியவில்லை. பாபுஜி வீட்டுக்கு போகாமல் அரிக்கன் லைட்டில் என் நோட்ஸை வைத்து உரு போட்டான். ராத்திரி எங்களுடனேயே கூடத்தில் சுருண்டு படுத்து விட்டான். ஒரு அளவு என் மண்டையில ஏறலடா என்று கூறினான். மறுநாள் காலைதான் கரண்டே வந்தது. ரேடியோ போட்டதில் 1 வாரத்துக்கு பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் லீவு என்று அறிவித்தார்கள். சட்டுன்னு ஞாபகம் இல்லடா, எஸ்ஆர்பி என்ன சொன்னாரு என்று. என்னாச்சு? புயல்னால 1 வாரம் லீவு கிடைச்சதில்ல, நான் நல்லா படிச்சிட்டேன்டா. அவரானா டெஸ்ட் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ரங்கி, ஒன்னு கவனிச்சியா? என்னடா? உங்க பாட்டி அன்னைக்கு அனுமாருக்கு வேண்டிக்க சொன்னாங்க பாரு. நிஜமாகவே வேண்டின்டா, பழம் கடிச்சிடுத்து பாரு. எப்படி சொல்ற? அனுமார் யாரு? வாயுபுத்திரன். அன்னைக்கு அடிச்சது என்ன? புயல் காத்து. டேய் போடா, அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இதையெல்லாம் நம்புறியா? பாபுஜி டெஸ்டுக்கு சரியா படிக்கலன்னு பேய் காத்த ஸ்ரீரங்கத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஊரெல்லாம் சேதம் உண்டாக்க அனுப்புவாரா? அவருக்கு வேற வேலை கிடையாதாடா? எனிவே, இப்படி நினைச்சு பார்க்க கொஞ்சம் ரொமாண்டிக்கா இருக்குல்ல? எனக்கு தோணல.
அப்புறம் நீ எஸ்ஆர்பிய பாத்தியா? ஒரு முறை பார்த்தேன்டா. எங்க அப்பா போன போது ஸ்ரீரங்கம் போயிருந்தப்ப அந்த பையன் கோவிந்து ஃபிட்ஸ் வந்து போயிட்டானா. அந்த சோகத்திலேயே அவரு பாதி ஆளாயிட்டாரு. ஒரு காலத்துல இவரை பார்த்தா அப்படி பயந்தோம்னு தோணுது. இருட்டி விட்டது. அவன் மனைவி பின்னால் வந்து நின்றாள். என்ன, எல்லாம் பேசியாச்சா? உங்க ஃப்ரெண்ட எதுக்கு அமெரிக்கா அனுப்புனீங்க என்று கேட்டால் அவனுடைய மனைவி. வேடிக்கையாக அவள் மேல் ஒரு ஜாக்கெட்டை அணிவித்தான். இன்னைக்கு ஒரு புரோஷாக்கும் ஒரு டைலாண்டினும் அந்த பையனை காப்பாத்தி இருக்குண்டா என்று சொன்னான் பாபுஜி. பாபுஜி, நீ என்ன ஆராய்ச்சி பண்ற? பெர்க்லியில நியூரோ பார்மாகாலஜில போஸ்ட் டாக்டரேட் ரிசர்ச் பண்றேன்டா. அட்டென்ஷன் டெபிசியன்சி சிண்ட்ரோம், பேராப்ளிஜியா, எபிலப்சி, மாங்கோலிசம் பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி அதுக்கான ஒரு புது மாத்திரையும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு கூட காகிதம்பு எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாதரா என்று கூறிவிட்டு சிரித்தான். சரி, நீ கண்டுபிடிச்ச மருந்து பேர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன் கோவிந்து என்றான்.